ஏசப்பாவின் நாமத்தினால நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் பிரியமானவர்களே. முக்கியமான பதிவு. ஏசப்பா 12 சீசர்களை எடுத்தாருங்க. அந்த 12 சீசர்களும் பேதுரு மீன் பிடிப்பவர். அவர் கடலை தவிர்த்து ஒன்றும் படிப்பறிவு கிடையாது. மற்ற சீசர்கள் எல்லாமே படிப்பறிவு கிடையாது. கர்த்தரை பற்றின ஒரு நம்பிக்கை, விசுவாசம்தான். அதே போல்தான் சபையை பேதுரு மேல் கட்டினார். அப்படியாக வந்தது தான். இந்த கடைசி காலத்திலே ஊழியர்களை பற்றி பேசி கொண்டிருக்கிறார்கள். பரிசுத்த ஆவியானவர் தான் கடைசி காலத்திலே சபையை நடத்தி கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துவார். சிஎஸ்ஐ, ஆர்சி, ரோமன் கத்தோலிக்கு, இன்னும் புராட்டஸ்டன்ட்டுகள், லுத்ரன் சபைகள், இவர்களெல்லாம் துணிந்து அபிஷேகம் இருக்கிறது, முழுக்க ஞானஸ்தானம் இருக்குது என்று சொல்ல முடியுமா? கரெக்டாக இருக்கிறது என்று ஒருவர் சொல்லி கொண்டிருக்கிறாரே, எங்கே கரெக்டாக இருக்கிறது? ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்காவிட்டால் நீ பரலோகத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று திட்டம் தெளிவாக ஏசப்பா சொல்லியிருக்கிறாரே, அந்த வசனத்தை கடைபிடிக்கிறார்களா? கடைபிடிப்பதில்லை. படிப்பு வேணும், பட்டம் வேணும், பாஸ்டர் ஆகிறதுக்கெல்லாம் படிப்பு வேணும், இதெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறாங்க. ஆன்லைனில் நடத்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர் பிரியமானவரே, அவர் தான் நடத்தி கொண்டிருக்கிறார் கடைசி காலத்தில். அதனால் ஊழியத்துக்கு யார் வேண்டாலும் வரலாம். ஆவியானவர் நடத்துகிறார். ஏசப்பாவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். காட் பிளஸ் யூ. ஆமென்.